السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه الشرفاء. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يمتعكم متاعا حسنا إلى أجل مسمى، صدق الله مولانا العظيم. وقال نبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم: قيل للنبي صلى الله عليه وسلم: قد شبت يا رسول الله؟ قال: شيبتني هود، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وآله وصحبه عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون، وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் வாழ்வை அனுகும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், அக்தாபுகள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வியார்களே, இன்றைக்கி உலகத்தில் எதை தொட்டால் நாம் சொல்கிற வார்த்தை முன்ன இருந்த மாதிரி பரக்கத்து இல்லை, முன்ன இருந்த மாதிரி வாழ்க்கையில் பரக்கத்து இல்லை, எல்லா நோய் நொடியாக பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க, எல்லா ஒரே கஷ்டத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுகிற வார்த்தை இன்றைக்கி எல்லா பக்கங்களிலும். முன்னாடிலாம் ஒரு நேரத்தில் முதியோர்கள் சொன்ன வார்த்தை ரொம்ப உடம்பு முடியலைங்க அப்படின்ற மாதிரி, இன்றைக்கி இளையவர்கள் அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. முன்னே இருந்த மாதிரி இல்லைங்க, முன்னாடி இருந்தால் கூட இன்றைக்கெல்லாம் 60 வயசுக்காரங்க நல்லா இருக்கிறாங்க, நம்மளால் அவ்வளோ நல்லா இருக்க முடியல அப்படின்ற மாதிரி. உண்மை எதேச்சியாய் ஒரு சில முதியோர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறபோது அவங்க சொன்னாங்க, இன்றைக்கெல்லாம் அவர் ஒருத்தர் முதியோர் பேசும்போது சொல்கிறார், நாமெல்லாம் அடுத்த வருஷம் ஹயாத்தாக இருப்போமா இல்லையான்னு தெரியல, எல்லாம் ஒரு 60-70 கடந்தவர்கள். அப்போ பேசுகிற பொழுது, பேசுகிற 2 பேரும் எங்களுடைய ஆசிரியர்கள், அப்போ பேசுகிற பொழுது அந்த மூத்தவங்க சொல்கிறாங்க, நாம் இருக்கிறது கூட அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு உறுதியாக இருக்க போல இருக்குது, இன்றைக்கெல்லாம் சின்ன பசங்க இருக்கிறதா பெரிய சந்தேகமாக இருக்குதுன்னா. ஒரு வேடிக்கைக்காக சொல்கிற வார்த்தையாக இருந்தாலும் உண்மை அதுதான் இல்லையா? ஏன்னா அன்னைக்கு உண்டான சாப்பாடு முறை, அன்னைக்கு உண்டான அவங்க இருந்த ஒரு பக்குவமான முறையினால் இன்றைக்கும் அவர்களெலாம் நிற்க முடிகிறது. அவங்க சொன்ன அந்த வார்த்தை அவ்வளோ ஆழமாக யோசிக்க வைக்கிது. நாம் இருப்போமா இல்லைனா சந்தேகப்பட தேவையில்லை, இந்த மாதிரி பசங்க தான் இருப்பான்லாம் இல்லையான்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கி 40-50 கடக்குகிற பொழுதே எல்லா நோயோடு இருக்கிறானுங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை உலகத்தில் பரக்கத்தினுடைய குறைவை எல்லா விதத்திலும் நாம் இழந்திருக்கிறோம் என்கிற ஒரு உண்மையை இன்றைக்கி உலகத்திற்கு தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கி இந்த வார்த்தையை நாம் எல்லோருமே இன்றைக்கி கேள்விப்பட ஆரம்பிச்சிருக்கிறோம். எல் நினோவுடைய தாக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லோரும் கேள்விப்பட ஆரம்பிச்சிருக்கிறோம் இல்லையா? சொல்லப்போனால் விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள் எல்லாம் இன்றைக்கி உலகத்திற்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறத விட பயம் காட்டுகிற வார்த்தையாக சொல்லி வச்சுருக்கிறாங்க. எல் நினோனா என்ன ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அலைஹி அல்லாஹ் சொல்லுவான், குல் ஹுவல் காதிர், நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய சக்தியை சொல்கிறான், நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மேலிருந்தும் என்னால் வேதனை இறக்க முடியும், பூமிக்கு கீழிருந்தும் என்னால் வேதனை இறக்க முடியும்னு அல்லாஹ். என்னங்க, மேலிருந்தும் வேதனை என்னால் இறக்க முடியும், பூமிக்கு கீழிருந்தும் என்னால் வேதனை இறக்க முடியும். சொல்லப்போனால் எல்னினோங்கிறது அல்லாஹுடைய குதிரத்தினுடைய ஒரு அடையாளம். இன்றைக்கி விஞ்ஞானம் சொல்கிறது ஒரு 7 வருஷத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி எல்னினோடைய தாக்கம் இருக்கும். எல்னினோட தாக்கம் என்னென்னா, கடல் மட்டத்தில் வெப்பத்தின் அளவு உயர்ந்து போகுவதினால், கடல் மட்டத்தில் வெப்பத்தினுடைய அளவு உயர்ந்து போகுவதினால் அந்த வெப்பசலனங்கள் மழையாய் வருவதை பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி வெப்பமே உறிஞ்சி எடுத்துடும். ஆவியாக வருகிற பொழுது உறிஞ்சி எடுத்துடும்.
இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், வட துருவங்கள் பெய்கிற மழையில் கிட்டத்தட்ட 26% மழை பூமிக்கு இறங்கல. இன்னைக்கு ஜூலையில் ஏற்கனவே மழை பொய்த்து போச்சுன்றான். ஜூலையில் பெய்ய மழையில் 40% மழை இல்லை, ஒரு போகம் விளைச்சல் இல்லாமல் போச்சுங்கிறான். உண்மைதான். வட துருவங்களில் பெய்கிற மழையில் 26% மழை பூமிக்கு இறங்குவதற்கு முன்னதாகவே ஆவியாகவே மீண்டும் மேலே உயர்த்தப்படுகிறது அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்கிறான். இப்போ அல்லாஹ் சொன்ன வார்த்தை மாதிரி, எனக்கு வானுக்கு மேலிலிருந்தும் இன்னால் வேதனை இறக்க முடியும். எல்நிலோ இன்னொரு வகை என்னென்னா, பூமியுடைய அடிமட்டமும் உரியப்படும் இல்லைங்களா? மழை பெஞ்சாதான் எல்லா பக்கமே பரக்கத்து. மழையாய் வருகிற மழையும் பூமிக்கு இறங்குவதற்கு முன்னால் ஆவியாய் உறிஞ்சப்படுகிறது பாதி மழை. அப்போ பூமிக்கு வர மழை போச்சு. பூமியில் ஏற்கனவே இருக்க தண்ணி இருக்குதா இல்லையா? அந்த தண்ணிகளும் பூமியில் கீழே உரியப்படுகிறது. எல்நினோ தாக்கம் அல்லாஹ் சொல்ற மாதிரி, குல் ஹுவல் காதிர் அலா அன் யபஅஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும் அவ் மின் தஹதி அர்ஜிக்கும். அல்லாஹ்வுடைய வார்த்தையில், என்னால் மேலிருந்தும் தண்டனை கொடுக்க முடியும், என்னால் காலுக்கு கீழிருந்து தண்டனை கொடுக்கணும் அல்லாஹ் சொல்ற வார்த்தை மாதிரி, இன்னைக்கு இந்த எல்நினோவுடைய தாக்கம் உலகத்தில் பயங்கர அச்சுறுத்தலாய் இன்னைக்கு மாறி போயிருக்கிற ஒரு சூழல் இல்லைங்களா? பயங்கர அச்சுறுத்தலாய் மாறி போயிருக்குது. எல்நினோ தாக்கம் எப்போ ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி அதிலிருந்து ஒரு தாக்கத்தினுடைய கணக்கு எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட முதல் தாக்குதல் ஏற்படுகிற பொழுது 1972 இந்த எல்நினோ தாக்கம் ஏற்படுச்சுங்கிறாங்க. 1972 பல பேர் எனக்கு ஹயாத்தில் இருக்க பல பேர் அதை பார்த்துருக்க முடியாது இல்லையா? 1972 ஏற்பட்டது. அதுதான் முதல் எல்நினோ தாக்கம். அதிலிருந்து ஒவ்வொரு 7 வருஷத்துக்கு பின்னாடி அந்த எல்நினோ தாக்கம் என்பது ஏற்படுகிறது. கடல் மட்டத்தில் வெப்பத்தினுடைய அளவு உயருது. இந்த வெப்பத்தின் அளவு உயருதான் எல்நினோ தாக்கமாக கணக்கிடுறாங்க. அப்படி வருகிற பொழுது ஒரு முறை அதனுடைய பாதிப்பு ஏற்பட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது பல தலைமுறை அளவிற்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பள்ளத்தை ஏற்படுத்திடுங்கிறாங்க. பொருளாதாரத்தில் நேரடியாக மக்களை பாதிக்கிறது. ஏன்னா மழை இருந்தால் தானே விவசாயம், மழை இருந்தால் தானே உணவுக்கு உண்டானது, மழை இருந்தால் தானே நம்முடைய உள்நாட்டு செலவு, உள்நாட்டு உற்பத்தி எல்லாம் வளர்றதுக்கு மழை தானே முக்கியமான காரணம். மழை பொய்த்து போகிற பொழுது எல்லாமும் ஒன்றும் இல்லாமல் போய்விடுகிறது. மக்களிடம் கடுமையான பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது என்று இன்னைக்கு அந்த எல்நினோவுடைய தாக்கத்தை விஞ்ஞானிகள் இன்னைக்கு உலகத்திற்கு பயங்கரமான ஒரு எச்சரிக்கையாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பயங்கரமான ஒரு எச்சரிக்கையாக உலகத்தை அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படா எல்நினோட தாக்கம் அதிகமாகுன்னா, அவன் சொல்கிறான், அக்டோபரிலிருந்து ஜனவரி வரைக்கும் தமிழகத்தினுடைய பாதிப்பு அதிகமாக தெரியும். இன்னும் தொடங்கலை. ஆனால் தொடங்கிறதுக்கு முன்னாடி மழையை காணும். தொடங்கிறதுக்கு முன்னாடி இந்நேரம் நமக்கு கொஞ்ச நேரம் காற்றுடைய காலங்கள் வந்துருக்கும் இல்லையா? வீட்டில் ஃபேன் ஓடுறதுடைய சூழல் குறைஞ்சி காற்றுடைய காலம் வந்துருக்கும். இப்போ 2 நாளாக தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது வரைக்கும் வெயிலுடைய தாக்கத்தானே இருக்கும். வெயில் எப்போ, மழை எப்போ, குளிர் எப்போங்கிறதெல்லாம் வகுத்த ஒரு காலம் போய் இன்னைக்கு வெயில் அது நினைக்கிற பொழுதெல்லாம் அடிக்குங்கிற அளவு இருக்குது. வெயிலுடைய தாக்கத்தில் இன்னைக்கு அவதிப்பட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ இதற்கெல்லாம் இந்த எல்நினோ தாக்கம், இதற்கெல்லாம் ஒரு மாற்று வழி இல்லையா? இதை குறைக்க முடியாதா அப்படின்னா, இதற்கு விஞ்ஞான ரீதியாக வரும் காரணங்கள், நிறைய காரணங்கள் எடுத்து சொல்கிறாங்க. பொதுவாக முதல்ல என்னென்னா, ஒரு சோதனை வருகிற பொழுது அந்த சோதனையை தாக்கு பிடிக்க வேண்டும், அதை எதிர்த்து நிற்கணும், அதற்கு உண்டான என்னென்ன தேவைகள் உண்டோ அதை நாம் சரியாக செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அரசாங்கத்திற்கெல்லாம் இன்றைக்கி அதனுடைய அலாட்மெண்ட் எச்சரிக்கை போய் ஒவ்வொரு அரசாங்கங்களும் நிதி ஒதுக்குறாங்க. நிதி ஒதுக்கி அதனுடைய கொரோனா காலத்து இடர்பாடு மாதிரி எல்நினோ தாக்குதல் இடர்பாடை சமாளிக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு சூழலை இன்னைக்கு நிதி ஒதுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. இந்த நேரத்தில் குர்ஆன் நமக்கு ஒரு அழகான பார்வையை கற்றுத்தரும் இல்லையா? எதை எடுத்தாலும் ஒரு மோமின் அவன் அணுக வேண்டிய, சொல்ல போனால் அவன் திரும்பி பார்க்க வேண்டிய செய்தி எல்லாம் குர்ஆனுக்குள்ளே நிறைய இருக்கும். நாம் வெறும் உலக பார்வையை பார்த்து கொண்டு விஞ்ஞானி சொல்கிற செய்தியை மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா பயத்திலேயே பாதி பேருக்கு ஒன்று கஷ்டம் வருதோ இல்லையோ, வரப்போகுதுன்னு தெரிஞ்ச பயத்திலேயே பாதி பேர் ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவாங்க. உலகம் அதுதானே ஒன்று சந்திக்கிற நிலைமை அதுதானே. கொரோனா வந்துருச்சுங்கிறத விட வந்தவனை விட வராதவனுக்கு ஏற்பட்ட பயம், அந்த பயத்தினாலேயே பல பேர் மூத்தான மாதிரி ஒரு கஷ்டம் வர்றதுக்கு முன்னாடியே அதனுடைய பயம் நம்மை ஆட்கொள்கிற இடத்துல குர்ஆன் அழகாய் கற்றுத்தருகிற ஒரு பாடம் உண்டு. குர்ஆனில் ஹூத் என்கிற நபியின் பெயரில் ஒரு சூறா உண்டு. குர்ஆனில் ஹூத் என்கிற நபியுடைய பெயரில் ஒரு சூறா உண்டு. 12ஆம் ஜுஸை நாம் தொடங்குகிற பொழுது அந்த நபியுடைய பேர் தான் அல்லாஹ் அந்த குர்ஆன் சூறாவை தான் தொடங்குவார். அந்த சூறா நமக்கு வழிகாட்டுகிறது. சொல்ல போனால் எல்நினோவிலிருந்து நாம் தப்பிப்பதற்கு உண்டான வழியும் இருக்கிறது என்பதை அந்த சூறாவை நாம் மேலோட்டமாக வெறும் அர்த்தத்தை படிக்கிற பொழுது, ஒரு
123 ஆயத்துகளை கொண்ட ஒரு சூறா. அந்த சூறாவை நாம் படிக்குகிற பொழுது நமக்கு அல்லாஹ் நிறைய அதில் சிந்தனைக்குண்டான விஷயத்தை வச்சிருப்பான். ரசூலுல்லாஹிடம் சஹாபாக்கள் கேட்டாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு போன்ற பெரும் சஹாபாக்கள்லாம் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் கதிஷிபுத்து கதிஷிபுத்த என்ன ரசூல், அதுக்கெல்லாம் உங்கள் தலையில் நரையெல்லாம் வந்துருச்சு, நரமுடியெல்லாம் தெரியுதுன்னாங்க. உங்கள் தலையில் நிறைய முடியெல்லாம் தெரியுதுன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை, ஷய்யபத்னி ஹூதுன், என்னை இந்த ஹூது சூரா அதனுடைய வரலாறுகள் என்னை தலைமுடியை நரக்கி வச்சிருச்சுன்னாங்க ரசூலுல்லாஹ். ஹூது சூரா அதனுடைய வரலாறுகள் என்னை தலைமுடியை நரக்கி வச்சிருச்சுன்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த ஒரு வார்த்தை இருக்குதுல்ல, அந்த வார்த்தை அந்த சூறாவிற்கும் உலகத்தில் ஏற்படுகிற அந்த சோதனைகளுக்கு பின்னால் ஒரு முஃமின் எப்படி பாடம் பெற வேண்டும் என்பதற்குண்டான அடையாளங்களாய் அந்த சூறா முழுக்க நிறைய அல்லாஹ் சிந்தனைக்குண்டான பாடத்தை அல்லாஹ் கொடுத்துருப்பான். முதல்ல இந்த சூறா இறங்கின ஒரு சூறா சொல்லுவாங்க, முழுக்க முழுக்க மக்காவில் இறக்கி அருளப்பட்ட ஒரு சூறா இந்த ஹூது சூறா. அலிஃப் லாம் ரா கிதாபுன் உஹ்கிமத் ஆயாத்துஹு என்று இந்த சூறா ஆரம்பிப்பாங்க. முழுக்க முழுக்க மக்காவில் இறக்கப்பட்ட ஒரு சூறா. இந்த சூறா இறங்குகிற பொழுது மக்காவில் சரியாய் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் ஒரு 10 வருடங்களை கடந்திருக்கிறாங்க. கடுமையான கஷ்டத்தோடு, கடுமையான இன்னல்களோடு. அவங்க தெரிந்தது மதிய மக்காவுடைய வாழ்க்கை ரொம்ப போராட்டம், உணவுக்கு மத்தியில் போராட்டம், ஈமானுக்கு மத்தியில் போராட்டம், சஹாபாக்களுடைய வாழ்வாதாரத்தில் போராட்டம், எல்லாம் நமக்கு தெரிஞ்சது. கடினமான கஷ்டத்தில் சஹாபாக்கள் வாழ்கிற அந்த சூழல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூறாவை இறக்கி வச்சான். கடினமான ஒரு நெருக்கடியில் வாழ்கிற பொழுது இந்த சூறாவை அல்லாஹ் இறக்கி வச்சான். இந்த சூறாவில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னா, தொடர்படியாக ஒரு 7-8 நபிமார்களுடைய வரலாறுகளும் அந்த நபிமார்கள் உலகில் சந்தித்த தன் கூட்டத்தினால் சந்தித்த கஷ்டங்களையும் அல்லாஹ் சொல்லுவான். 7-8 நபிமார்கள் வந்து அந்தந்த கூட்டத்தினால் அவர்கள் என்னென்ன கஷ்டங்கள் சந்திச்சாங்க அப்படிங்கிறத சொல்லுவான். இந்த சூறாவை இறக்கி வைக்குகிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வரலாறை எல்லாம் படிக்குகிற பொழுது ரசூலுல்லாஹ்விற்கு ஒரு தைரியம் பிறந்தது. ரசூலுல்லாஹ்க்கு மட்டுமல்ல, சஹாபாக்களுக்கும் ஒரு தைரியம் பிறந்தது. நிச்சயம் ஒரு கஷ்டம் வருகிற பொழுது அந்த கஷ்டத்திற்கு பின்னால் அல்லாஹ் நிச்சயம் ஒரு சந்தோஷத்தை வைத்திருப்பான், அந்த கஷ்டங்கள் மீள்வதற்குண்டான ஒரு வரியை அல்லாஹ் வைத்திருப்பான் என்கிற ஒரு நம்பிக்கையை இந்த ஹூது சூரா ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களை உள்ளத்தில் ஏற்படுத்திருச்சு. அது மாதிரி இன்னைக்கு நாம் இருக்கிற ஒரு சூழல், சொல்லப்போனால் உலகமே ஒரு வகையான ஒரு பதட்டத்தோடு இருக்கிற ஒரு சூழல். ஏன்னா அது எல்னினோடைய தாக்கம் வேறு வேறு மாதிரியே இருக்குங்கிறான். வெப்பமான பூமியில் அது வேறுமான தாக்கத்தை ஏற்படுத்தும், குளிர்ச்சியான பூமியில் அது வேறுமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஐரோப்பா, அமெரிக்கா போன்ற கண்டங்களில் குளிர்ச்சியான இடங்களில் அது ஏற்படுத்துகிற தாக்கம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்குண்டான அடையாளமாக சொல்கிறான். குளிர்ச்சியான நாடுகளில் கடுமையான வெள்ளமாய் அடித்து செல்லும். குளிர்ச்சியான நாடுகளில் கடும் வெள்ளம், மழை, பயங்கரமான வெள்ளம், பயங்கரமான வெள்ளம், கடுமையான மழையினால் அழிவு ஏற்படும். எது? குளிர்ச்சியான பிரதேசத்தில். நம்மளை மாதிரி வெப்பமான பூமியில் அவன் சொல்கிறான் கடினமான வறுமை உண்டாகும், மழை பொய்த்து போய் கடினமான கஷ்டம், கடினமான வறட்சி உண்டாகும், வெப்பம் அதிகமாகி போய் காட்டு தீ போன்ற கடும் பயங்கரமான நஷ்டங்கள் எல்லாம் அங்கே ஏற்படும் என்று சொல்கிற இடத்துல இன்னைக்கு நம்ம ஆகஸ்டில் அமர்ந்திருக்கிறோம் இல்லையா? இதுவரை எல்னினோ அப்படின்னு பேர் சொன்னான், இப்போ ஆகஸ்ட்ல இருந்து பேரை எக்ஸ்ட்ராவாக சேர்த்து சொல்கிறான் சூப்பர் எல்னினோ. ஏன்னா அதனுடைய வேகம் இன்னும் அதிகமாகிடுச்சான். எல்னினோன்னு இதுவரைக்கும் சொன்னால் இப்போ ஆகஸ்ட்ல இருந்து சூப்பர் எல்னினோ. இதுவரைக்கும் ஆகஸ்டில் அந்த எல்னினோங்கிறது தொடர்ந்தது கிடையாது. முதல் முறையாக ஆகஸ்டில் அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் தொடருவதனால் சூப்பர் எல்னினோன்னு பெயர் வேற மாற்றி வச்சிருக்கிறான். இந்த கவர்மெண்ட் மாறின உடனே ஒவ்வொரு பேரை மாற்றி வைக்கிற மாதிரி இவன் எல்னினோ சூப்பர் எல்னினோன்னு பேர் வச்சிருக்கிறான். அந்த அளவு கடுமையான தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம ஹூது சூறாவிலிருந்து பெறுகிற படிப்பினைக்குண்டான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழிகளையும் இந்த சூறாவின் வழியாய் நமக்கு அல்லாஹ் கற்றுத்தருகிறான். அதை உள்வாங்குகிற, அதை செயல்முறைப்படுத்துகிற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சமுதாய மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தர வேண்டும். ஏன்னா கேட்குறோன்னா அந்த கேட்பதிலிருந்து ஒரு மாற்றத்தை, ஏன்னா கஷ்டம் என்று வருகிற பொழுது தனிநபராய் அனுபவிக்க போகிறதில்லை, ஒட்டுமொத்த சமுதாயம் சேர்ந்து அனுபவிக்க போகிறது தெரியுங்களா இல்லையா? ஆட்சியாளரிலிருந்து தனி மனிதன் வரைக்கும் எல்லோரும் தான் அந்த கஷ்டத்துக்கு ஆள்படணும். அப்படி வருவதற்கு முன்னால் குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிற அற்புதமான பாடம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தார் ஆது கூட்டத்தாரிடம் போய் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தீனை ஏற்றி வைக்கிறாங்க.
ஆது கூட்டத்தார் தீனை ஏற்றி வைக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். ஹாதி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஆது கூட்டத்தார் இன்னும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அவனுங்க வாய் திறந்து பேசின வார்த்தை குர்ஆன் சொல்லுகிறது, மன் அஷத்து மின்னா குவ்வா, எங்களை விட சக்தி வாய்ந்தவர்கள் யார் என்கிற வார்த்தையை அவனுங்க அல்லாஹுடைய ரசூல்கிட்ட நின்று பேசினாங்க. சாதாரண மனுஷன்ட்ட பேசுகிற வார்த்தை அல்லாஹுடைய தூதர் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் நின்று பேசினாங்க, மன் அஷத்து மின்னா குவ்வா, எங்களை விட பெரிய சக்தியாளர்கள் யார்? நீங்க என்னமோ அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அவனை வணங்கு, என்னை நபியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நீங்கள் வந்து நிற்கிறீங்களே, நாங்கள் அப்படி ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சொல்வதற்கு உண்டான தைரியத்தை அவர்களுக்கு கொடுத்தது எது அப்படிங்கிறதுக்கு அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த வசனத்துக்கு கீழே சொல்லி தருவாங்க. அவர்கள் உயர்வானவர்கள் ஒவ்வொருத்தரும் 100 அடி. இன்னைக்கு 4.5 5ங்கிறது நாம் நார்மலாக பார்க்குறோம் இல்லைங்களா? 5க்கு கீழே போனால் கம்மியாக பார்க்குறோம். ஆனால் அவன் நார்மலாக இருக்கிறவனுடைய ஒவ்வொருத்தனுடைய அடி 100 அடி. ஆக கம்மியானவனுடைய அடி 60 அடி இல்லையா? அவங்களுடைய ஹைட்டு 100 அடியில் இருக்கிறது நார்மல், 60 அடிங்கிறது அவங்களே ரொம்ப குள்ளமானவன். இன்றைக்கி நம்ம 6ஐயும் 5ஐயும் வச்சு அளந்துக்கிட்டு இருக்கிறோம், இவ்வளோ பெரிய ஹைட்டாக இருக்கான், அவ்வளோ பெரிய ஹைட்டாக இருக்கான். அப்போ 100 அடி உள்ளவனாக இருந்தால் எவ்வளோ பெரிய ஜாம்பவனாக இருப்பான். அதனால தான் மலைகளை கூட தன் விரல்களினால் தான் நினைத்த டிசைனை தன்னுடைய வீட்டுக்கு அமைச்சுக்கிட்டான். மலைகளை தான் வீடாக குடைந்தான், மலைகளை தான் தனது இருப்பிடமாக அமைச்சான். வெறும் மலையை பார்த்துட்டு மலையை செதுக்கி விட்டுலாம் போகல, தன் கைகளினாலேயே என்ன டிசைன் வேணும், எப்படி ஜன்னல் வேணும், எப்படி வீட்டுக்கு கதவு அமைக்கிற மாதிரி உண்டான சூழல் வேணுங்கிறதெல்லாம் டிசைனிங் வெறும் நகங்களினாலேயே செய்தான் அப்படிங்கிறத குர்ஆன் சொல்லுகிறது. அப்படியானால் அவன் 100 அடி இருக்கிறதுக்கும் அவனுடைய மலைகளை விரல்களினால் குடைந்து அவன் தனக்கு உண்டான இலக்கை அடைகிற இடத்தை யோசிச்சு பாருங்க, அவனுடைய வீரம் எப்படிப்பட்ட வீரமாக இருக்கும். அந்த வீரத்தில் இருந்துட்டு அவன் பேசினாமன் நஷத்து மின்னா கூவா, எங்களை விட யார் சக்தியானவங்க இருக்கிறாங்க. நீங்கள் ஏதோ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்தான்னு பேசுகிறீங்க. அவங்க ஆழ்ந்து வெள்ளத்தில் அழிக்கப்பட்டு போனாங்கன்னா வெள்ளம் எவ்வளோ ஹைட்டுக்கு வந்துடும் இல்லையா? ஒரு சுனாமி வந்து எவ்வளோத்துக்கு ஹைட்டு வந்தது. இன்றைக்கி சுனாமிலேருந்து பாதுகாப்பதற்கு தடுப்பு சோறெல்லாம் ஒவ்வொரு நாடும் கட்டிக்கிட்டு இருக்கிறான். 100 அடிக்கு ஹைட்டு வந்துட போகுது இல்லையா? அப்படியே சுனாமி வந்தால் வெள்ளம் வந்தால் 100 அடிக்கே வந்துட போகுது. நாங்கள் தான் 100 அடி இருக்கிறவன், நாங்கள் ஏன் பயப்படணும்? இயற்கை சீற்றத்துக்கு நாங்கள் ஏன் பயப்பட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தைரியத்தில் அவனுங்க பேசினானுங்க. இயற்கை சீற்றத்துக்கு நாங்கள் ஏன் பயப்பட போகிறோம்? ஒருவேளை நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையில் யோசிப்பதானால், ஷய்யபத்னி ஹூத், எனக்கு ஹூது சூரா அதனுடைய வரலாறுடைய அந்த திடுக்கத்தினால் முடி நரைச்சி போச்சுன்னாங்க. அன்னைக்கு அவனுங்க கேட்டான், நாங்கள் 100 அடியில் இருக்கிறோம், நாங்கள் யாரை பார்த்து பயப்படுன்னு கேட்டானுங்க. இன்னைக்கு இந்த விஞ்ஞானம் கேட்குதா இல்லையா? அவர்கள் உடல் ஆற்றலை எங்களுடைய வலிமைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நாம் வாழ்கிற 20ஆம் நூற்றாண்டு பேசுகிறது, நாங்கள் விஞ்ஞானத்தின் உச்சத்தில் இருக்கிறோம், நாங்கள் முன்பதாகவே எந்த தவறையும் நாங்கள் கணித்து விடுவோம், எந்த சுனாமியை நாங்கள் கணிச்சிருவோம், எவ்வளோ பெரிய அழிவை நாங்கள் கணிச்சிருவோம். ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கி 5G 6G 10Gங்கிற அளவு நாங்கள் முன்னேறிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். எங்களுடைய அறிவினுடைய ஆற்றல் வளர்ந்து கொண்டே போகிறது, நாங்கள் செயற்கை நுண்ணறிவில் நாங்கள் புதிய உச்சத்தை தொட்டு விட்டோம் என்று அவனுங்க உடல் வலிமையை முன்வைத்து பேசினாங்க. இன்னைக்கு இந்த சமூகமும் விஞ்ஞானமும் அறிவினுடைய ஆற்றலை முன்வைத்து பேசுகிற இடத்துல நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசித்தார்களோ என்னவோ, என் சமூகம் அவர்கள் உடல் ஆற்றலை முன்வைத்தது போன்று என் சமூகம் அறிவினுடைய ஆற்றலை முன்வைத்து ஏமாந்து விடுவார்களோ என்று ரசூலுல்லாஹ் யோசித்தார்களோ என்னவோ. ஷய்யபத்னி ஹூத், என்னை ஹூது சூரா நரைக்க செய்து விட்டது என்கிற ரசூலுடைய எச்சரிக்கையின் வார்த்தைக்கு பின்னால் நாம் ரொம்ப கவனமாக யோசிக்க வேண்டிய வார்த்தை இல்லையா? அவங்க 100 அடி ஹைட்டில் இருந்துக்கிட்டு எங்களை என்ன செஞ்சிட முடியும்? இயற்கை சீற்றத்தினால் நாங்கள் நீரை கடந்து சாதாரணமாக வந்து விடுவோம், நாங்கள் நெருப்பினால் இருந்தால் அதை தாண்டி சாதாரணமாக வந்து விடுவோம், எல்லாத்தையும் சாதாரணமாக கடந்துட போகிறோம், எங்களுக்கு என்ன பெரிய பயம், எங்களை விட யார் சக்தி வாய்ந்தவர்கள் என்று அவர்கள் கேட்ட வார்த்தையை இன்னைக்கு குர்ஆன் நம்மை யோசிக்க சொல்கிறது. நீங்கள் அறிவில் வளர்ந்து இருக்கலாம், நீங்கள் அறிவின் உச்சத்தில் இருக்க போய் தான் சொல்கிறான். எத்தனை மாதத்துக்கு எந்தெந்த பகுதியில் பாதிப்பு இருக்குன்னு காட்டுறான். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய ஒரு 11 மாவட்டங்களா தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. இவங்களாம் எல்நினால் பாதிக்கப்படுவாங்க. முதல்ல மலையின் ராணி உதகையில் ஆரம்பிக்கிறான், உதகையில் பாதிப்பு ஏற்படும், நாமக்கல்லில் பாதிப்பு ஏற்படும், பக்கத்தில் இருக்கிற பெரம்பலூரில், திண்டுக்கல்லில், அப்படியே தாண்டி போய் விருதுநகர் வரைக்கும் ஒரு 11 மாவட்டங்கள் செலக்ஷன் பண்ணி கொடுத்து, இன்னென்ன மாவட்டங்களிலெல்லாம் இந்த எல்நினுடைய தாக்கத்தினால் வறட்சி உண்டாகும், கடுமையான பாதிப்பு உண்டாகுங்கிற அளவுக்கு அறிவின் தாக்கம் வளர்ந்துருக்கு இல்லையா? அறிவின் தாக்கம் வளர்ந்துருக்குது. அறிவினுடைய வளர்ச்சியினால் எங்கெங்கெல்லாம் பாதிப்பு வருங்கிறது அளவுக்கு எல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்குது.
அவனுங்க உடல் ஆரோக்கியத்தை வைத்துக்கொண்டு, உடல் பலத்தை வைத்துக்கொண்டு சொன்னாங்க, என்ன செய்திட முடியும் எங்களை இயற்கை? பேசிய வார்த்தை குர்ஆனுடைய விளக்குகளை கற்றுக்கொடுவாங்க. நஹ்னு நக்திரு அலா தஃஇல் அதாப் பிஃபத்லி குவ்வத்தினா. எங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு முன்னால், உடலுடைய பலத்திற்கு முன்னால் எந்த வேதனை வந்தாலும் நாங்கள் தடுத்துடுவோம். நாங்கள் அதாவது ஃபைல் அதாப், என்ன வேதனை வந்தாலும் சரி, எங்களுடைய உடல் வலிமைக்கு முன்னால் எதுவும் எங்களுக்கு முன்னால் நிற்க முடியாது அப்படின்னு அவ்வளோ அலட்சியமாக பதில் சொன்னாங்க இல்லையா? இன்னைக்கு இந்த விஞ்ஞானம் சொல்கிறது இன்னென்ன மாவட்டங்கள்லாம் பாதிப்பு வரும், முன்னவே கண்டுபிடிச்சாச்சு. சரி, தீர்ப்பதற்கு என்ன வழி உண்டு இல்லையா? தீர்ப்பதற்கு, அதை தீர்ப்பதற்கு, அதிலிருந்து கடந்து வருவதற்கு என்ன வழி உண்டு? அதுக்கு விஞ்ஞானம் சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் பெருசாக 6 மாதம் 8 மாதம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் பெரிய பெரிய விவசாயங்கள் பண்ண தேவையில்லை. கிட்டத்தட்ட 2 மாதத்தில் கிடைக்கிற மாதிரி, ஒரு 2 மாதத்தில் கிடைக்கிற மாதிரி விவசாயம் செஞ்சு உடனே மகசூல் செய்து எடுக்கிற மாதிரி சின்ன சின்ன விவசாயமாக நீங்கள் பாருங்கள், அதை கொண்டு ஓரளவுக்கு சமாளிக்கலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் இன்னைக்கு பதில் சொல்லி கொடுக்குறாங்க. அரிசி போட்டால் அரிசி போக விலை இல்லையா, உடனே அடுத்தது மாற்றுங்க, அந்த இடத்துல என்ன விளையுது, கம்பு விளையுதா, சோளம் விளையுதா, அந்த மாதிரி என்னென்ன சிம்பிளாக செய்ய முடியுமோ சிம்பிளாக செஞ்சு நீங்கள் விவசாயத்தை நீங்கள் உருவாக்குங்க அப்படின்னு அவன் பதில் சொல்கிறான். ஆனால் இந்த பதிலுக்கு பின்னால் நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. சிம்பிளாக செய்கிறது கூட தண்ணி கிடைச்சாதானே இல்லையா? ஜூன் ஜூலைலேருந்து மோதிக்கிட்டே இருக்கிறான், மேகதாது பிரச்சனை, தண்ணி திறக்கலை, கர்நாடக திறக்கலைன்னு. ஆகஸ்ட்டில் அல்லாவா கொடுத்த ஒரு மலையில் தண்ணி தரமாட்டேன்னு சொன்னவன் தண்ணி யாருக்கும் சொந்தம் இல்லைங்க, அது கடவுளுடைய சொத்துங்கன்னு வந்து நிற்கிறான் இல்லையா? ஜூன் ஜூலையெல்லாம் நாங்கள் கெட்டியே தீருவோம், யார் வந்தாலும் தடுக்க முடியாதுன்னு பேசினவன் ஆகஸ்ட் அல்லாஹ் கொடுத்த ஒரு அடியில் அவன் பேசுகிறான், தண்ணி யாருக்கும் இல்லை, பொதுவான சொத்து, அது கடவுளுடைய சொத்துங்கிறான். அல்லாஹ் அப்படி கொடுத்தா செய்யலாம் இல்லையா? இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? குர்ஆன் அற்புதமாக கற்றுத்தருகிறது. ஹூது சூரா அற்புதமாக கற்றுத்தருகிறது. உடல் பலத்தில் வலிமையில் மீண்டு போயிருந்திருந்த ஆது கூட்டத்தாரிடம் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தீனை எடுத்து வைக்குகிற பொழுது, நாங்கள் எதுக்கும் கட்டுப்பட மாட்டோம், எங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது என்று அவர்கள் தன் உடல் பலத்தினால் முன்வைத்து பேசுகிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வார்த்தை, அந்த சூராவுடைய ஒரு 3வது வசனத்தை படித்து பாருங்க, அற்புதமாக அல்லாஹ் பேசுவான். அந்த சூராவுடைய 3வது வசனம், வஅனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை, வஅனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹ் யுமத்திஉக்கும் மத்ஆன் ஹஸனா. அந்த வார்த்தை தான் இன்னைக்கு அல்ல, நாம் எந்த விதமான சூழல்கள் நாம் அகப்பட்டு கொண்டாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த சூழல்களிலிருந்து பாதுகாப்பதற்கு ஒரே வழி அல்லாஹ் கற்றுத் தருகிறான், நீங்கள் கொஞ்சம் இஸ்திக்ஃபாரை கையில் எடுங்கள். வஅனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹ், நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய ரப்பிடத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று, யா அல்லாஹ் நாங்கள் பலகீனமானவர்கள் என்று உன் சக்திக்கு முன்னால், உனது எல்லைக்கு முன்னால், உனது குதிரத்திற்கு முன்னால் நாங்கள் ஒன்றும் இல்லை என்று நீங்கள் பணிந்து வருகிற பொழுது, நாம் நம்முடைய தவறை உணர்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், யுமத்திஉக்கும் மத்ஆன் ஹஸனா, நான் உங்களுக்கு அழகான நிம்மதியான வாழ்க்கையை தர்றேன் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். எதிர்கொள்ள இருக்கிற எல்லா விதமான அபாயகரமான சூழலிருந்தும் அல்லாஹ் நமக்கு விடுவி காலத்தை அல்லாஹ் தர வேண்டும். அல்லாஹுடைய வார்த்தை, யுமத்திஉக்கும் மத்ஆன் ஹஸனா, நான் உங்களுக்கு அழகான நிம்மதியான வாழ்க்கையை தர்றேங்கிறான் அல்லாஹ். எவ்வளவு பெரிய சோதனை வருவதாக இருந்தாலும் அந்த சோதனைக்கு பின்னாலில் நம்முடைய பாவங்கள் இருக்கும் இல்லையா? அந்த சோதனைக்கு பின்னால் நிச்சயம் நம்முடைய ஏதாவது செயல்பாடு இருக்கும். இல்லை ஒருவேளை அல்லாஹ்வே அப்படி கஷ்டத்தை நமக்கு சோதனைக்காக தருவதாக இருந்தாலும் கூட நாம் கையேந்தி அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்கிற வார்த்தையை நாம் சொல்ல முன்படுகிற பொழுது, யா அல்லாஹ் நான் செய்துவிட்டு சிறிய பெரிய பாவங்களை நீ மன்னித்து விடு, எங்கள் மீது நீ இரக்கம் காட்டாவிடில் நாங்கள் ஒன்றுமில்லாமல் அழிந்து விடுவோம் யா அல்லாஹ் என்று நாம் மனதார இஸ்திக்ஃபார் செய்கிற பொழுது அல்லாஹ் கொடுக்கிற வார்த்தை யுமத்திஉக்கும் மத்ஆன் ஹஸனா, நான் உங்களுக்கு அழகான வாழ்க்கையை அல்லாஹ் தர்றேங்கிறான். அந்த யுமத்திஉக்கும் என்கிற வார்த்தைக்கு பின்னால் குர்ஆன் விரிவாளர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. எந்த அளவிற்கு தெரியுமா? தேவைக்கு ஏற்றவாறு மழை தேவையின் நேரத்தில் பெய்யும். எப்படிங்க? தேவைக்கு ஏற்றமான மழை. விவசாயம் பண்ண போகிறோம், நைட்டு நம்ம எல்லாம் உட்காந்து பயிரை நட்டி வச்சுருக்கிறோன்னா மழை என்னைக்கு தேவையோ அன்னைக்கு மழை வரும் இல்லையா? இன்றைக்கி விவசாயம் மழை தான் செய்கிறான், நாளைக்கு அறுவடை பண்ணலாம், இன்றைக்கி மழை பெஞ்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுது. அடுத்த உடனே கவர்மெண்ட்டை கைது நிற்கிறான், எல்லாமே பாதிக்கப்பட்டாச்சு, எங்களுக்கு நீங்கள் வெள்ள நிவாரணம் கொடுங்க, விவசாயம் பாதிக்கப்பட்டு நிற்கிறேன், எங்களுக்கு வெள்ள நிவாரணம் கொடுங்க. இது போன்ற சோதனைகள் வராமல் இருப்பதாக அல்லாஹ் சொல்றான், யுமத்திஉக்கும் மத்ஆன் ஹஸனா, நிம்மதியான வாழ்க்கை என்ன தெரியுமா? எவ்வளவு பெய்தால்
அதிலிருந்து உனக்கு லாபம் கிடைக்கும், உன் மகசூல் அதிலிருந்து வருவாய் அதிகமாகும், எல்லாம் எனக்கு தெரியும். எந்த நேரத்தில் மழை கொடுத்தா எவ்வளவு தூரம் நீ பயிர் செய்வாய், அந்த பயிருக்கு உண்டானது அழிக்கப்படாமல் உன் கையில் கிடைக்க பெறுவதற்கு எவ்வளவு தூரம் அந்த மலையை நான் கொடுக்க வேண்டும், எவ்வளவு தூரம் மலையை அளவோடு நிப்பாட்டும், எல்லாம் எனக்கு தெரியுங்கிறான் அல்லாஹ். அப்படி நான் வாழ்க்கையை உனக்கு தருவேங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நமக்கு எந்த சோதனை வருகிற பொழுதும் அல்லாஹ்வை நாம் நாடுகிற பொழுது, கொஞ்சம் நம்முடைய மனதோடு உறவாடுகிற பொழுது, அல்லாஹ்விடத்தில் நாம் நம்முடைய குற்றத்தை ஒப்புக்கொள்கிற பொழுது, அதிலிருந்து மீண்டு வருகிற வழிகளை அல்லாஹ் கற்றுத் தருகிறான். அதுதான் ஆது கூட்டத்தாருடைய முடிவை குர்ஆன் சொல்லுகிறது. சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாம், குர்ஆன் சொல்லி தெரிகிற வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் போய் நின்று தௌபா செய்யுங்க, அல்லாஹ் எல்லாத்தையும் தர்றேன்னு சொல்றான்னு சொல்லுகிற பொழுது, எங்களை எது செஞ்சிட என்ன செஞ்சிட முடியும்னு கேட்டாங்க. அல்லாஹ் நெருப்பை கொண்டு அழிக்கல, தண்ணீரை கொண்டு அல்லாஹ் அழிக்கல, பூமியை பிளக்க செய்து அல்லாஹ் அழிக்கல. 100 அடி ஹைட்டு அந்த மனுஷனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காற்றை கொண்டு அழித்தான். அல்லாஹ் யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நமக்கு காத்தடிச்சா கூட காத்து பயங்கரமா இருக்குது அப்படின்னு ஏதாவது போய் ஒதுங்கி நிற்கிறோம் இல்லையா? அவனுக்கு 100 அடி இருக்கிறவன காத்து ஒரு பிரச்சனையா? பூமி பொழந்தா தப்பிக்க முடியாது, நெருப்புல தான் எப்படியா கஷ்டப்பட்டு அழிந்து போகுவான், வானத்திலிருந்து கல்மலை ஏதாவது பொழிந்தா கஷ்டம் சொல்லலாம். காற்று சாதாரண காற்று. அல்லாஹ் சொன்னான் சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாம், 7 சபஅ லயாலின் வ ஸமானியத அய்யாம், 7 இரவும் 8 பகலும், 7 இரவும் 8 பகலும் காற்றை அல்லாஹ் வீச செய்தான். நினைச்சிருந்தா அல்லாஹ் ஒரே நேரத்தில் ரூஹ் எடுத்திருக்க முடியும், அத்தனை பேரை அழிச்சிருக்க முடியும். ஆனாலும் அவன் பேசிய வார்த்தைக்கு அல்லாஹ் சொன்னான், எங்களை இயற்கை என்ன செஞ்சிரும்னு கேட்டான் இல்லையா? எங்களை இயற்கை என்ன செஞ்சிடும்? தண்ணி வந்தால் தண்ணி தானா போகுது. எங்களை என்ன செஞ்சிட முடியும்? மலையே குடைகிற அளவுக்கு ஆற்றல் அல்லாஹ். காற்றை தான் அல்லாஹ் கொடுத்தான். காற்றை தாக்கு பிடிக்க முடியாமல் காற்றிற்கு முன்னால் ஒரு 100 அடி உயரம் கொண்ட ஜாம்பவான் காற்றிற்கு முன்னால் தோற்று போனான் என்கிற வரலாறை சொல்லுகிற இடத்துல ஒரு 7 நாள், ஒரு 7 இரவும் 8 பகலும் ஆய் சொல்லப்போனால் ஒரு 7 நாள். அதனால தான் 7ங்கிறத ஒரு வித்தியாசமாக பார்க்குற மாதிரி தெரியல இல்லையா? 8 இரவு 8 பகலாக இருந்தால் 8 நாள். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் 7 இரவு 8 பகல், ஒரு 7 கணக்கு. அதனால எது தொட்டாலும் 7ன்னா பயப்படுற மாதிரி அல்லாஹ் அந்த சோதனையை கொடுத்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் சொல்லுகிறான், காற்றோ மலையோ புயலோ உனக்கு வருகிற வறுமையோ வறட்சியோ கஷ்டமோ எதுவானாலும் நான் கொடுக்க நினைத்து விட்டால் அதை நீக்குவதற்கு உண்டான ஒரே ஆற்றல் அல்லாஹ் சொல்லி தருகிற ஆற்றை வ அனிஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலைஹி, அதை நீக்குகிற ஒரே ஆற்றல். நீங்கள் எப்பொழுது அதை உணர்ந்து யா அல்லாஹ் இது எங்களின் தவறின் மூலமாக இருந்திருக்கலாமோ, யா அல்லாஹ் நாங்கள் உனக்கு மாறு செய்ததனால் வந்திருக்கலாமோ என்று எப்பொழுது நீங்கள் இஸ்திக்ஃபாரை கையில் எடுப்பீர்களோ அந்த நிமிடமே அத்துணையும் என்னால் மாற்றித்தர முடியும் என்பதை ஹூது சூராவின் வழியாய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்திற்கு பாடம் கற்றுத் தருகிறான். அதனால தான் அது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் மட்டும் நீங்கள் தேடுங்கள். அல்லாஹ் சொல்றான் வயஸிதுக்கும் குவ்வத்தன் இலா குவ்வத்திக்கும், உங்களுடைய ஆற்றலை எதிர்பார்க்காத இன்னும் பெரிய ஆற்றலா அல்லாஹ் மாற்றி தருவான். ஏற்கனவே அவனுக்கு 100 அடியில் இருக்கிறானுங்க, பாறைகளை கையால் குடைகிறாங்க. நமக்கு பாடம் என்ன? அல்லாஹ் சொல்றா, நீங்கள் எதிர்பார்க்காத பொருளாதார வளர்ச்சி, நீங்கள் எதிர்பார்க்காத பொருளாதார மாற்றம், என்னென்ன தேவையோ வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களையும், அறிவினுடைய உச்சம் என்னென்ன தேவையோ எல்லாமும் கிடைக்கும். ஒரே வார்த்தை தான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று நீங்கள் கையில் எடுப்பதற்கு முன் வந்தால் உங்களுடைய எல்னினோ கூட நமக்கு முன்னால் ஒன்றும் இல்லை என்கிற அளவிற்கு சாதாரணமாய் தட்டி விட்டு போக முடியும் என்பதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹூது சூராவை கொடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடி எனக்கு இதனால் தான் நரைத்து போனது என்று ரசூலுல்லாஹ் வார்த்தையை சொன்னாங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் வேதனையை பார்த்த பிறகும் கூட திருந்தாத மக்களை நினைக்குகிற பொழுது, இவ்வளவு கூட தூரம் கண்முன்னால் வேதனையை பார்க்கிற பொழுதும் கூட திருந்தாத அந்த மக்களை பார்க்கிற பொழுது நமக்கு அல்லாஹ் விஞ்ஞானத்தை கொடுத்திருக்கிறான். வரப்போகிறது என்கிற எச்சரிக்கையை கேட்கிற பொழுதாவது நாம் திருந்து விட்டோமானால், நாம் நம்மை மாற்றிக்கொள்ள முனைந்தோமானால், இஸ்திக்ஃபாரை கையில் எடுத்தோமானால் நிச்சயம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முழு உலகத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பதற்கு போதுமானவன். ஏற்படக்கூடிய எல்லா விதமான சகல நெருக்கடியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முழு உலகத்தை பாதுகாத்து அருள்வாளிப்பானாக. இஸ்லாமிய உம்மத்தை அல்லாஹ் பாதுகாத்து அருள்வாளிப்பானாக. அவனுடைய அன்பினும் கரம் கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நிம்மதியான வாழ்வை ஈருலகிலும் அல்லாஹ் நசீபாக்கி தந்து அருள்வாளிப்பானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.